கஷ்டத்துக்கு நாளானே கஷ்டத்துக்கு நாளானே உன் கூட பிறக்கணுமா நான் கூட்டுப்பால் உண்ணணுமா நான் கூட்டுப்பால் உண்ணணுமா உன் கூட ஒன்னா பிறக்கணுமா ஒரு தாய்ப்பால் அருந்தணுமா இது பார்வதி கண்ணனை நினைச்சு சொன்ன மாதிரி கிடையாது நான் ஒன்ன நினைச்சு சொன்னேன் சத்யா செல்வியை நினைச்சு சொல்ற மாதிரி இருக்கு உன் கூட பிறக்கணுமா நான் கூட்டுப்பால் அருந்தணுமா உன் கூட ஒன்னா உங்க கூட நான் ரெண்டையும் சேர்த்துக்கிடுவேன் சரி உங்க கூட ஒன்னா பிறக்கணுமா ஒரு தாய்ப்பால் அருந்தணுமா அப்படின்னு சொல்லி நான் அழ மாட்டேன் நீ வேணுமா ஒண்ணு பண்ணு போகும்போது வேணுமா அம்மாக்கு ஒரு வேணுமா ஒரு முட்டையை போட்டு போயேன் அதனாலே சரி பார்வதியானவள் மனமுருகி முத்து முத்தா கண்ணீரை வடிக்கிறா அண்ணனை நினைச்சு வடிக்கிறா அண்ணனை நினைத்து இப்படி அழுது புலம்ப சரி பார்வதி அம்மா இந்த தோட்டத்தில இருந்து அழுகிறா ஆனா அண்ணன் இருக்க இடம் திருப்பார் கடலுக்கு கேக்குறது ஓ திருப்பாரில் கடலில் இருக்கும் பெருமாளுக்கு கேக்குறது இப்ப நான் இங்க இருந்து அழுதாலும் நீ வீட்டுக்கு போனாலும் நான் அழுக சத்தம் உனக்கு கேட்கணும் நினைச்சுக்கிட்டே இரு அதுதான் ரத்த பாசம் அடுத்த தெரு தாண்டாலே நீ யாரோன்ட்டு போயிருவேன் இது பார்வதி அம்மாள் அழுகுரல் கேட்ட திருப்பார் கடலில் இருக்கும் கண்ணன் கணக்கு முடிக்க வேண்டியது தான் சத்தியா கணக்கு முடிச்சாச்சுன்னா நீ யாரோ நான் யாரோ வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் வண்டி அவ்வளவுதான் இஷ்டம்னா வண்டியில யாரு கஷ்டம்னா ரோட்ல நின்னு அடுத்த பாட்டுக்கு இந்த பக்கம் வந்தா பிக்கப் பண்ணிக்கிறோம் அதனால பார்வதி தேடி என் பெருமாள் கோபாலக்கண்ணன் எப்படி வருகிறார் தெரியுமா எப்படி அம்மா வருகின்றா திருப்பார்கடல் தான் கடந்து பெருமாளும் ஏகி வாரார் பார்கடல் தான் கடந்து பச்சமாலும் ஏகி ஆமோ அலைகடல் தான் கடந்து அலைகடல் தான் கடந்து அச்சுதனோ ஏகி வாரார் கண்ணன் ஆயம் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன் நந்தவன தோட்டத்துல வந்து பாக்குறாரு பார்வதி முகத்தை ஏ அம்மா பார்வதி முகம் எப்படி வாட்ட சாட்டமா போது பாரு என் தங்கச்சி முகம் செந்தாமரை பூவை போல இருக்குமே இன்னைக்கு சீரழிஞ்சு போய் இருக்கிறது அம்மா பார்வதி அம்மா இப்படி சங்கடப்பட்டு இருக்கிற அப்போ திருப்பார் கடலில் இருக்கும் என்பெருமாள் கோபால கண்ணன் ஆயம் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன் பார்வதியை வந்து பார்க்கிறாரு பார்வதி முகமே வாடி இருக்கு அண்ணா 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 சொல்லு பார்வதி சொல்லி பார்வதி முத்து முத்தா கண்ணீரை வடிக்கிறா பார்வதி திடீர்னு அண்ணன் அழைச்சி விவரம் என்ன அண்ணா கோபால கண்ணா ஆண்டவன் மேல ஒரே ஒரு சந்தேகப்பட்டதுக்கு 12 வருடமாக பாத பணிவிடை செய்ய சொன்னார் நானும் அவர் வார்த்தையை மீறாம 12 வருடம் பாத பணிவிடை செய்ய வந்தேன் சரி பாதி பூசையில இருக்கும் போதே என் பூஜையில கலங்கை மேற்பட்டு விடுதண்ணா நந்தவன தோட்டமே இப்படி பாலா போய் கிடக்கிறதண்ணா பாலா போயிச்சா என்ன காரணம் இங்க வந்தவர்களின் விவரம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சே அங்க யாரு இந்த தோட்டத்தை பாழாக்குனதுன்னு எனக்கு கண்டுபிடித்து தர வேண்டும் கல்வனை பிடிக்கணும்னா கண்ணன் ஒருத்தனால தான் முடியும் யாமனுகாலு என்ன கல்லனை கல்லன் தான் பிடிப்பான் ஏன்னா கண்ணன் பெரிய கண்ணன் அதனால கல்லனை பிடிக்கணும்னா கண்ணன் தான் வரணும் பாத்துக்கோ ஆமா சரி என்று சொல்லி அம்மைய பார்வதி நீ கவலைப்படாத கண்ணீரத்தோட என்று சொல்லி தங்கை பார்வதிக்கு ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்லி அப்ப பார்த்த உடனே என் பெருமாள் கோபாலக்கண்ணன் பார்வதிமா இருக்கக்கூடிய நந்தவன தோட்டத்திலே காவலாக இருக்கிறாரு யாரு சரி யாரு பெருமாள் பார்வதி அம்மா வச்சிருந்த நந்தவன தோட்டத்துக்கே காவலாக இருக்கிறார் இன்னைக்கு இந்த நந்தவன தோட்டத்துக்கு யார் வருகிறா என்னன்னு நம்ம இன்னைக்கு உடனே பார்க்க கண்டறிந்து ஆக வேண்டும் என்று சொல்லி இந்த பெருமாள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம் இப்படியா இருக்கும் போது நந்தவன தோட்டத்திலே தெய்வலோக பெண்கள் எல்லாம் சப்த கன்னி 7 பேரும் அழகுடனே ஏறி வைவா வரக்கூடிய நேரத்திலே அங்க யார் வருகிறா மீண்டும் சப்த கன்னிமார்கள் 7 பேர்கள் வருகிறார் மீண்டும் சப்த கன்னி 7 பெண்கள் ஒண்ணு போல போறாங்க அன்னைக்குன்னு பார்த்து அமாவாசை இருட்டு அமாவாசை இருட்டு பக்கத்துல நிக்க ஆளே பறக்க முழிக்கி சரி அப்ப 7 பேரும் ஒருத்திக்கு ஒருத்தி பேசுகிறா எக்க நம்ம அன்னைக்கு வரும்போதே இந்த நந்தவன தோட்டத்துல இந்த தண்ணீர் அவ்வளவு அழகா இருந்தது நந்தவன தோட்டத்துல தண்ணீர் அவ்வளவு அழகா இருந்துச்சு ஒத்த ஆளு கிடையாது சரி அதாவது அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் குளிக்கிற இடத்துக்கு ஆண்கள் வர
மாட்டாங்க. பெண்கள் அப்ப இப்ப மட்டும் என்ன பெண்கள் குடிக்கிறதுக்கு ஆணும் சேர்ந்தா போறாங்க? நீ சொன்னீங்க ஒரு சம்சாரம் முதுகு தச்சு விடுவான்னு. அது ரெண்டாவது, அது வீட்டுக்குள்ள ஃபேமிலி விஷயம். அது வெளியே பேசாது. ஆண்கள் குடிக்கிற இடத்துக்கு இந்த பெண்கள் வர மாட்டாங்க. வரமாட்டார்கள். சப்தகன்னிமார்கள் 7 பேரும் பேசுகிறா. இன்னைக்கு அமாவாசை இருட்டு வேற. இன்னைக்கு நீ பக்கத்துல நின்னாலும் தெரியாது, நான் பக்கத்துல நின்னாலும் தெரியாது. நம்ம 7 பேர் மட்டும் தான் இருக்கோம். நம்ம 7 பேர் மட்டும் தான் இருக்கோம். நம்மள சுத்தி ஒத்த ஆளு கிடையாது. அதனால என்ன செய்யலாம்? நம்ம 7 பேர் என்ன செய்யறோம் தெரியுமா? ட்ரெஸ்ஸே இல்லாம குளிக்கும். பிறந்த மேனியோட இன்னைக்கு நம்ம குளிப்போமே. அமாவாசை இருட்டு பாத்தியா? பக்கத்துல இன்னைக்கு ஆளே பல்ல காமிச்சாதான் பல்லு மட்டும் தான் வெள்ளைன்னு தெரியுது. அதனால நம்ம 7 பேரும் இன்னைக்கு ஒரு நாள் பிறந்த மேனியோட குளிச்சோம்னு சொன்னா அப்படின்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆடைகளை எல்லாம் கழட்டி கரையில வச்சா. ஆடைகளை எல்லாம் கழட்டி கரையில வைத்து பிறந்த மேனியோட சப்தகன்னிமார்கள் 7 பேரும் நீராடி கொண்டு இருக்கிறார். சரி, அன்னைக்குன்னு பார்த்து கண்ணன் பார்த்தாரு. என்ன சொல்லுகின்றார்? என் தங்கச்சியோட இந்த நந்தவன தோட்டத்தை நாசமா ஆக்க வந்தவ இந்த தேவலோக பெண்கள் இருக்கிறாரே சப்தகன்னி, இந்த 7 பேர் தானா அப்படின்னு சொல்லி அவர் கோபத்தில் என்ன செய்கிறாரு? வர்ண பகவானையும் வாயுதேவனையும் வரவழைக்கிறார். வர்ண பகவானையும் வாயுதேவனையும் வரவழைக்கிறார். வாயுதேவன்னா காச்சவராயன். அடுத்து வர்ணதேவன் சொன்னா சரி மலை உச்சோர்னு மலை அடிக்கி. மலையும் அப்படி காற்று சேர்ந்தா என்ன செய்யும்? அப்படி சில்லுன்னு இருக்கும். உள்ள நிக்க முடியாது, தண்ணிக்குள்ள நிக்க முடியாம எப்படினாலும் வெளியில வந்ததானே ஆகணும். இப்படி காற்றையும் மலையும் ஒன்னாக ஏவி விடுகிறார் என் பெருமாள் கோபால கண்ணன். அவ 7 பேருக்கு உள்ள இருக்க முடியல. அவளுக்கு சிலு 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 சிலுன்னு இருக்கு. வெளியில வந்து பாக்குற ஆடைய காங்கல. யாருக்கனே பெண்ணா பிறந்தவங்களுக்கு இத்த உடம்பு ஈக்கு உடம்பு பாத்துக்கோ. ஆனா இவ சப்தகன்னி 7 பேருக்கு உள்ள இருக்க முடியல. குளிர் தாங்க முடியல. ஆட வரையில் தாங்க முடியல. வெளியில வந்து பாக்குற ஆடைகளை காங்கல. ஐயோ ஆடை யார் வச்சிருக்கா? கோமதி கண்ணன் தூக்கி வச்சுக்கிட்டா. பேச்சை கேட்டு Dress இல்லாம குளிச்சங்க மாதிரி என் Dress காணோம். இப்போ இப்படியே நம்ம எப்படி வெளிய போக முடியும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நேரத்துல நிலா போய் சூரியன் வந்து போவோம். பக்கத்துல இருந்த இலைகள் சரி இலைகளை புடுங்கி இப்படி Dress மறைத்து வச்சிருக்கா. காட்டாசி மாதிரி நல்லா இலைய புடிக்கி அப்படி கோத்து வச்சிருக்கா. பெருமாள் சும்மா இருப்பாரா? வெள்ளாடு போல் வடிவம் கொண்டு இலைகளையும் சாப்பிடுவார். வெள்ளாடு வடிவம் கொண்டு இலைகளையும் என் பெருமாள் கோபால கண்ணன், என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன் நினைச்ச உடனே சொருவத்தை மாத்திக்கொண்டே இருப்பார். எப்படி மாத்துகிறாரு? அப்போ வெள்ளாடு போல் வடிவம் கொண்டு அவ கெட்டிருக்காளே அந்த இலைகளோட இலை ஆடை அதெல்லாம் அப்படியே பறிச்சு சாப்பிட்டாரு. அத்தை திங்காரு. அவ 7 பேருக்கு என்ன செய்யணும் தெரியல, மீண்டும் தண்ணிக்குள்ளே போயிட்டா. யாமனியால உடம்புல ஒண்ணுமே இல்ல. வெளியில இருந்தா என்ன செய்ய முடியும்? என்ன பிறந்த யார்க்கடே கண்ணி கழியாத பெண்கள் இவர்கள். 7 பெண்களும் 7 சப்தகன்னி 7 பேர்களும் இப்படியே நம்ம தெய்வலோகம் போகணும்னு சொன்னா நமக்கு என்ன பேசுவாங்கன்னே தெரியாது. மீண்டும் தண்ணிக்குள்ளே போய் இறங்கிட்டா. சரி, அப்பதான் பார்த்தாரு கண்ணே என்ன செய்கிறாரு? தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வரணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அதாவது மலையிலயும் காய்ச்சலையும் இருக்கிறவா சரி என்னத்தை தேடுவா சொல்லு? அவ சப்தகன்னிமார்கள் 7 பேர் குளிருக்குள்ள இருக்குதா. அவளுக்கு இப்ப என்னது எதவா ஏதாவது தேவைப்படுது? எதவா தேடுறது? நெருப்பு தேவைப்படும். அப்போ பார்த்தார் என் பெருமாள் கோபால கண்ணன். சரி, அந்த சுனைக்கு வெளியிலே ஒரு அக்கினி பிளம்பாக நின்று எரிந்து கொண்டிருக்கிறார். அக்கினி குளம்பாக நின்று எரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப இவ சப்தகன்னிமார்கள் 7 பேர் என்ன நினைக்கிறா? ஏமா அங்க போனோம்னு சொன்னா கொஞ்ச நேரம் குளிர் காயலாம். ஏதோ மூங்கிலும் உரசி தீ பிடித்து கொண்டு இருக்கிறது. காட்டுக்குள்ள இவரா தீப்பெட்டி கொண்டு வந்து பத்த வச்சாரு? கிடையாது. ஏதோ மூங்கிலும் உரசி தீ எரிகிறது. அதுல போய் நின்னோம்னா நம்ம கொஞ்ச நேரம் குளிர் அப்படி என்று சொல்லி சப்தகன்னி 7 பேரும் தண்ணீர் விட்டு கீழிறங்கி அக்கினிய நோக்கி எல்லோம் அவசரமா நடை நடந்து ஆசார கைகள் வீசி வந்தா. சரி, மூங்கிலும் உரசிதான் தீ பிடிக்கும் நினைச்சு சரி அப்படி வட்டமாக அமர்ந்தா. வட்ட பாதையிலே அமர்ந்திருக்கா ஒண்ணு போல. அப்ப என் பெருமாள் கோபால கண்ணன் அவ 7 பேர் வந்து சுத்தி அமைந்த உடனே ரிசிக்க போறார் தாங்காமல். அதே இடத்திலே பெருமாளின் சூழ்ச்சியாலே 7 பேரும் 7 ஆண் குழந்தை பெற்று போட்டார். எங்க அந்த அக்கினியை சுத்தி 7 ஆண் குழந்தை பெற்று எடுத்து போட்டு விட்டு 7 ஆம்பளை பிள்ளைங்க. இனிமே நம்ம இங்க இருந்தோம்னா என்ன சொல்லுவாங்க? சப்தகன்னி 7 பேரும் 7 ஆண் குழந்தை பெற்று
பெற்றெடுத்து போட்டானா ஊரார்ல என்ன பேசுவோம்? ஊரார்லாம் பேசுவாங்க, ஏகத்தனமா பேசுவார்கள் என்று சொல்லி 7 குழந்தைகளையும் போட்டுவிட்டு தெய்வலோகத்திற்கே சென்றார். தெய்வலோகத்துக்கே செல்கிறார். அப்ப என் பெருமாள் கோபால கண்ணன் என்ன சொல்லுகிறார்? 7 பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து பயணமாகி ஹரிராம பெருமாளோ எங்க ஏகி வாரா, எங்க ஏகி வாரா, என் பெருமாள் கோபாலனோ ஏகி வாரா, ஏகி வாரா கோபாலனோ. அப்ப என் பெருமாள் கோபால கண்ணன் பார்த்தார். சப்தக்கண்ணி 7 பேரு 7 ஆண் குழந்தையை பெற்றெடுத்து போட்டு விட்டா. இப்படி மொழு மொழுன்னு 7 ஆம்பளை பிள்ளை பெத்து போட்டு அவன் பாட்டு போயிட்டா. நான் எங்க கொண்டு கொடுக்க, யார்கிட்ட கொண்டு கொடுக்க? சவுட்டுக்கு வாங்கி போட்ட பிள்ளைகள் மாதிரி 7 பிள்ளைகளும் சரி அப்படின்னு சொல்லி அந்த சப்தக்கண்ணி பெற்றெடுத்த 7 ஆண் குழந்தையும் என் பெருமாள் கோபால கண்ணன், என் பெருமாள் கோபால கண்ணன் தொப்பில் ஒடிகோட அறுக்கல அழகான ஒரு பூ பெட்டியிலே தூக்கி வைத்து என்ன இவ்வளவு வேற லட்சுமிட்ட கொண்டு போனோம்னு சொன்னா நான் இருக்கும்போது எப்படி 7 ஆம்பளை பிள்ளை வந்துச்சுன்னு கேப்பா. சந்தேகப்படுவா. தங்கச்சி பார்வதிட்ட கொடுக்கோம்னா அண்ணி ஒருத்தி இருக்கா, 7 ஆம்பளை பிள்ளை எப்படி வந்துச்சுன்னு கேப்பா. எப்படி வந்துச்சுன்னு பார்வதி கேப்பா. இந்த 7 பிள்ளைகளை வளர்க்கணும், வீரத்தோடு வளர்க்கணும், விவேகத்தோடு வளர்க்கணும், வெற்றியோடு வளர்க்கணும் சொன்னா யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும்? அப்ப யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும்? யார்கிட்ட கொடுக்கறோம்? அந்த நதியிலே அவ கோட்டை கட்டி அமர்ந்தவளா, கொண்டவளா இதுக்கெல்லாம் வந்து 7 பிள்ளையை வளர்க்கணும்னு சொன்னா இந்த பிள்ளையை 7 பேரை வீரத்தோடு வளர்க்கணும்னு சொன்னா தாயாக விட்ட பத்திரகாளிகிட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும். பத்திரகாளி அம்மன் இடத்துல கொண்டு தான் கொடுக்கணும் என்று சொல்லி அழகான பெட்டியில கொண்டு வந்து முட்டாபுரத்துல வந்து பாக்குறாரு. ஏ தாயி பத்திரகாளி, ஏ காளி, அண்ணா அண்ணே அரிசி பெட்டி கொண்டு வந்திருக்கியா? ஆமா, உனக்கு அரிசி பெட்டி ஒண்ணுதான் முக்கியம். அப்ப அரிசி பெட்டி இல்லையா? இல்லம்மா. நம்ம கழுத்து வலிக்கு பிடிச்சு இறக்கி விடு. இதுல என்னன்னா இருக்கு? இறக்கி விடு அப்படின்னு சொல்லி பத்திரகாளி பிடிச்சு இறக்கினா. சரி, உள்ள பார்த்தா 7 ஆண் குழந்தை இருக்கு. 7 ஆம்பளை பிள்ளை தாயி. என்ன ஆடும் சிங்கங்கள் கொப்பில் கொடி கூட அறுக்காம 7 ஆம்பளை பிள்ளை இருக்கு. என்ன விவரம்? என்ன விவரம்? ஏமா அது ஒரு பெரிய கதை. சொல்லட்டுமா? அத இப்ப சொல்லல யார் இல்லத்தா. அதாவது ஆண்டவன் படியிலப்பல பரிசோதனை சேர்ந்த பார்வதிக்கு ஆண்டவன் தண்டனை கொடுத்தாரு. 12 வருடம் பாத பணிவிடை செய்ய வேண்டும் என்று. அந்த 12 வருட பாத பணிவிடையில சப்தக்கன்னிமார்கள் 7 பேர் வந்து நந்தவன தோட்டத்தை நாசமன்னா ஆக்கி போட்டான். அவளை பிடிக்க வேண்டும் என்ற சூழ்ச்சியாலே அவ 7 பேர் ஆண் குழந்தை பெற்று போட்டான். அப்படி வந்த குழந்தைகள் தான் 7 பேர். அந்த 7 பிள்ளைகள் தான் இது. வீரத்தோட விவேகத்தோட வளர்க்கணும்னு சொன்னா அந்த பத்திரகாளி ஒன்னால மட்டும்தான் முடியும். ஒன்னால மட்டும்தான் முடியும் அல்லவா? நான் நாளை ஒரு காலத்துல வந்து கேப்பேன், ஒரு பிள்ளை குறைஞ்சிட கூடாது. 7 பிள்ளைகளும் அப்படியே இருக்கணும், எந்த பிள்ளையும் குறைஞ்சிடவே கூடாது அப்படின்னு கண்ணன் பத்திரகாளி இடத்துல ஒப்படைத்து திருப்பார்கடலில் லட்சுமியோட அமர்ந்தார். சரி, பார்த்தா பத்திரகாளி ஆமாம்மா கொப்பில் கொடி தானறுத்து, கொப்பில் கொடி தானறுத்து, தானறுத்து குலவை இட்ட அம்மை பத்திரகாளி, கொப்பில் கொடி தானறுத்து, தானறுத்து குலவை இட்ட பத்திரகாளி. அப்ப கொப்பில் கொடி அறுத்து குலவை போட்டா பிள்ளை பிறந்திருக்கு. ஆமா, குழந்தை அது 7 ஆம்பளை பிள்ளை. 7 ஆம்பளை சிங்கம், ஜான் பிள்ளை இருந்தாலும் ஆண் பிள்ளை கிடைச்சிருக்கு. மணி கொண்டு அடிச்ச மாதிரி போட்டான். ஆமா, சரி, பிள்ளை 7 பிள்ளை இருக்கு. ஆமாம்மா. பிள்ளையை பெத்தாலும் போதாது, என்ன செய்யணும்? பிள்ளையை நல்ல முறையில வளர்க்கணும் நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டாரு நம்ம அண்ணன். ஆமா, இது சான்றோர் குலத்துல உதித்த பிள்ளைகள். ஆமா, 7 ஆண் சிங்கங்கள். பிள்ளைய வளர்க்கணும்னு சொன்னா சரி, முதல்ல பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும். ஆமா, கண்டிப்பா பேர் வச்சாதானே மத்தவங்க பேர் சொல்லி கூப்பிட முடியும். ஆமா, சரி. சப்த கண்ணீர்கள் பச்சதீனா, 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 பச்சதீனா சான்றோர் என்று அவ பெயர் கொடுத்தார். சப்த கண்ணீர் பச்சதீனா, பச்சதீனா சான்றோர் என்று பெயர் கொடுத்தார். சப்த கண்ணி பெற்றதால் சான்றோர் என்றும் சத்திரியன் என்றும் பெயர் கொடுத்தார். ஓ, சத்திரியன் என்றும் பெயர் கொடுக்கிறார். பிள்ளைங்கள் 7 பேரையும் வீரத்தோடு வளர்க்கணும்னு சொல்லி பாண்டியன் பாண்டியன் என்று பெயர் கொடுத்தார்.
கொடுத்தான். சாதாரண பாண்டியன் கிடையாது. பொன்னம்பல பாண்டியன், ஜெயவீர பாண்டியன், அதிர்வீட்டு பாண்டியன், வீசி விசய பாண்டியன், செந்தூர பாண்டியன், பாண்டியன் பாண்டியமாறு பேர் கொடுக்கிறான் என்று சொல்லி 7 பிள்ளைக்கும் பாண்டியன் என்று பெயர் கொடுத்து பிள்ளைய சும்மா வளர்க்கப்படாது. நம்ம எல்லாம் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தோம். சரி. ஆனா சப்தக்கன்னி பெற்றெடுத்த சான்றோர்களை பிள்ளைக்கு புளிப்பாலை தான் கொடுத்து புளிப்பாலை தான் கொடுத்து பிள்ளைகளை வீரத்தோடையம்மா வளர்த்து வாரா முடியாது. பிள்ளைய வீரத்தோட வளர்க்கணும்னு சொன்னா புளிப்பால கொடுத்து வளர்க்கணும். சாதாரண குழந்தைகள் கிடையாது. புளிப்பால் குடித்து வளர்ந்த வீரமுள்ள பிள்ளைகள் அல்லவா என்று சொல்லி பக்கத்திலே ஒரு புலியானது அது குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டு இருக்கு. பத்திரகாளி அம்மா போய் ஒரு திருநீர் அள்ளி போட்டா. குட்டியானது விலகி போனது. குட்டியானது விலகி செல்ல புளிப்பாலை கறந்து கொண்டு வந்த சப்தக்கன்னி பெற்றெடுத்த சான்றோர்குல பிள்ளைக்கு சான்றோர்குல குழந்தைகளுக்கு 7 பிள்ளைகளுக்கும் புளிப்பாலை கொடுத்து இந்த பத்திரகாளியானவள் 7 பிள்ளைகளையும் எப்படி வளர்த்து வருகிறாள் தெரியுமா? அந்த 7 பாண்டியமார்களை எப்படியம்மா வளர்த்து வருகின்றாள்? ஊட்டி நீராட்டி பவுசுடனே வளர்த்து வாரா. ஊட்டி நீராட்டி பவுசுடனே வளர்த்து வாரா. பாட்டி சேனை ஊட்டி குதுகுளமாய் வளர்த்து வாரா. பாட்டி சேனை ஊட்டி குதுகுளமா வளர்த்து வாரா. 4 ஒரு மேனியுமா 4 ஒரு மேனியுமா 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 பொழுது ஒரு வர்ணமுமா பொழுது ஒரு வர்ணமுமா 4 ஒரு மேனியுமா 4 ஒரு மேனியுமா மேனியுமா பொழுது ஒரு வர்ணமுமா பொழுது ஒரு வர்ணமுமா. அப்ப பாலூட்டி நீராட்டி 7 பிள்ளைகளையும் செல்வ பாக்கியமா வளர்த்து வருகிறார். செல்வ பாக்கியத்துடன் 7 பாண்டியமார்களை வளர்த்து வருகிறாள் அல்லவா தாயாகப்பட்ட பொண்ணு பத்திரகாளி அம்மா. புலிப்பாட்டி சேனை ஊட்டி குதூகலமாகவே வளர்த்து வருகிறாள். சிறிது காலம் புலிப்பாலை குடித்து வளர்ந்தார்கள். எவ்வளவு நாள் தான் புலிப்பால் குடிக்க முடியும்? கொஞ்ச நாள் கழிச்சு தில்லைகாஞ்சி வனத்திற்கு அதாவது தெய்வலோகத்தில் இருந்து பசுக்கள் புல்மேய வருகிறது. அப்போ அந்த பசுவின் பாலை கறந்து பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்ந்தான். சரி. ஆனா அந்த 7 பையங்களும் பண்ணத சேட்டை. பாண்டியமார்ல அப்படிதான் இருப்பாங்க. சான்றோர் குலத்துல நீங்க சேட்டை பண்ணுவீங்களா? நமக்குள்ள சேட்டனா என்னன்னு தெரியாது. தெரியாது. பிள்ளைக்கு வாயில விரல் விட்டா கடிக்க தெரியாது. கடிக்க தெரியாத வயசு பாத்துக்கோ. ஆமா. சரி. அப்போ அந்த பசுக்களை எல்லாம் செத்த பாம்பு அது கழுத்துல கட்டி விடுது. ஐயோ கொடுமையை பாரு. ஒரு முனிவர்கள்லாம் அதுல இருந்தாங்கன்னா அவங்க தாடியை பிடிச்சு இழுக்கிறது. ஆமா மாட்டோட வால்ல வெடிய கட்டி விடுறது. ஒரே சேட்டைகள் லீலைகள் தாங்க முடியல. இப்படி இந்த 7 பிள்ளைகளையும் சேட்டை பண்ணி கொண்டு இருப்பதால அங்க உள்ள முனிவர்கள் எல்லாம் பார்த்து தேவலோகத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய தேவேந்திரன் இடத்துல சொன்னார். ஏய் அப்பா தேவேந்திரா இவர்கள் இம்சைகள் தாங்க முடியவில்லை. அப்ப தேவேந்திரன் சொன்னாரு இனிமே பசுக்களை அங்க புல்மேய விடக்கூடாது. விடவே கூடாது. தொழுவத்துல கட்டி அடைங்க அப்படின்னு சொல்லி மாட்டு தொழுவத்துல மாடுகளை பசுக்களை பிடித்து கட்டி வச்சாச்சு. மாட்டு பால் குடிப்பதற்கு மாடு வரவில்லை. அப்ப பட்டினியாக இருக்க வேண்டும். பசியும் பட்டினியுமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி 7 பிள்ளைகளும் பசு பொறுக்க முடியாமல் அம்மா தாயே பத்திரகாளி எங்களால பசி பொறுக்க முடியலை அம்மா. பசி பொறுக்க முடியவில்லை அம்மா என்று சொல்லி இந்த பத்திரகாளி அம்மா கேட்ட போது கேட்கும் பொழுது பாலர்களே உங்களுக்கு பசி பொறுக்க முடியலன்னு சொன்னா பக்கத்திலே என்ன இருக்கிறது? ஒரு சிவன் கோவில் ஒண்ணு இருக்கிறது. சிவன் கோயில் ஒன்று இருக்கிறது. அந்த சிவன் கோயில்ல பூஜை முடிச்ச உடனே தினந்தோறும் பிரசாதம் கொடுப்பாங்க. என்னது சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு நீங்க பசி அமர்த்திக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி 7 பிள்ளைகளிடத்தை இந்த பத்திரகாளி அம்மா சொன்னா. பத்திரகாளி அம்மா சொல்லுகின்றார். பத்திரகாளி அம்மனுடைய வார்த்தை கேட்டு அந்த சப்தக்கன்னி பெற்றெடுத்த 7 பிள்ளைகளும் 7 சான்றோர் குல பிள்ளைகளும் அந்த சிவன் கோயில்ல போய் தினந்தோறும் மணி அடிச்ச உடனே கிடுகிடுன்னு ஓடிடுவாங்க. மணி அடிச்சனே கிடுகிடுன்னு ஓடுகிறார்கள். எதுக்கு? அந்த பிரசாதத்தை சாப்பிடுவதற்காக. ஆமா. சரி. இப்படி தினந்தோறும் போய் கொண்டே இருந்தார். அன்றாட பசி அமர செய்யணும்னு சொன்னா இது பிரசாதம் தான் சாப்பிட்டு வயிறு நிறைச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க மனைவி பார்த்தா. யார் இந்த பூசை பண்ணுவாங்கல்ல வேதியர். அவருடைய மனைவி பார்த்து இந்த பிரசாதம் ஒரு நாள் வீட்டுக்கு கொண்டு போய் இருக்கிறாரு. பிரசாதம் நல்ல டேஸ்டா இருந்த உடனே மறுநாள் எனக்கு கொண்டு வாங்க. அவன் நாக்குல ஒட்டிக்கிட்டு என்னது அந்த சுவை சரி மறுநாளும் கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே இந்த பூசாரி என்ன பண்ணாரா? மணி அடிக்கிற சத்தம் கேட்டா தானே 7 பிள்ளைங்களும் வருவாங்க. 7 பிள்ளைங்களும் வருவாங்க. 7 பேருக்கு நம்ம கொடுக்கணும். அப்படி மணி அடிக்கலனா நாக்க மடக்கி வச்சு அடிக்காரு. சத்தம் கேக்குமா? நாக்க தொங்க விட்டு அடிச்சா எப்படி கேக்கும்? நாக்க மடக்கி வச்சு அடிச்சோம்னா கேட்கல. இப்படி அடிச்சு பூசையும் பண்ணிட்டாரு. பிரசாதத்தை வலிச்சு இது எப்படி? இது ஊம பூசை.
ஊம பூசை அம்மாவுக்கு மட்டும் தான் கேட்கும், நமக்கு கேட்காது இல்ல. பிரசாதத்தை வலித்து கொண்டு போய் மனைவிக்கும் பிள்ளைக்கும் கொடுத்தாச்சு. சரி, இந்த 7 பிள்ளைகளும் பார்த்தாங்க. இன்னைக்கு பூசையும் நடக்கவில்லை, மணி சத்தமும் கேட்கல. அம்மா பத்திரகாளி வயிறு பசிக்கு வேற பசிக்குன்னு கோயில போய் பாக்குறாங்க. சரி, பூசையும் நடந்திருக்கு. மாலையும் அம்மா கழுத்துல கிடக்கு, மாலையும் கிடக்கு, பிரசாத சட்டியும் கழுவி போட்டுருக்கு. அப்போ இன்னைக்கு பூசாரி வந்திருக்காரு, நமக்கு தான் பிரசாதம் தரல. நமக்கு பிரசாதம் கிடைக்கலையே பத்திரகாளி அம்மா. வயிறு அவங்களால பசி தாங்க முடியல, தாங்கவே முடியல, பசி தாங்க முடியாம அம்மா பத்திரகாளி இடத்துல சொன்ன பொழுது, சொல்லும் பொழுது, அம்மே யானை எங்கள் பத்திரகாளி, பத்திரகாளி பசிய மர்த்த வேணும் என்று வெள்ளி நல்ல பிரம்பெடுத்து அம்மா வெள்ளி பிரம்பெடுத்தா தலையில ஒரு கோடு கீச்சு விட்டா. தரையில ஒரு கோடு கீக்கிறா. அது அப்படியே ஒரு பாராச கங்கையாக உருவாகியது. பாராச கங்கையாக உருவாகிறது அல்லவா பாலர்களே. உங்களுக்கு எப்பமெல்லாம் பசி எடுக்கிறதோ இந்த பாராச கங்கையிலே பாலை எள்ளி அருந்த வேண்டும். ஒரு கையெள்ளி அருந்த வேண்டும். ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்குப்பா, கைய மட்டும் தான் உள்ள விடணுமே தவிர கால் உள்ள போக கூடாது. இப்படிதான் தலையில தண்ணிக்குள்ள கையில தண்ணி ஊற அம்பா போய் கால் உள்ள போனச்சுன்னு சொன்னா அந்த பாராச கங்கையே வத்திப்படும். பாராச கங்கை பால் அடைஞ்சு போகுமப்பா. இப்படி என்று ஆமம்மா பத்திரகாளி அம்மா சொன்ன போது அப்பா ஏது செய்வார் அந்த பாலர்கள் கேட்டு 7 பிள்ளைகளும் பாராச கங்கையிலே பாலை அள்ளி அருந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பாராச கங்கைக்கு ஒரு கெட்ட காலம் வருகிறது. எப்படி வருகிறது? வேதியருடைய மனைவி ஒரு பிள்ளைன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க 3 பேரும் எங்க வருகிறாங்க? காசியில இருந்து கன்னியாகுமரிக்கு போக வேண்டும் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்தில் தண்ணீர் தாகம் எடுக்கிறது இந்த மனைவிக்கு. அப்போ தண்ணீர் தாகமா இருக்குன்னு சொன்ன உடனே அந்த பாராச கங்கையில போனவங்க கைய விட்டா என்ன, மொத்தமா உள்ள போய் இறங்குனாங்க. அவ்வளவும் பால் அடைஞ்சு போச்சு. பாராச கங்கை வத்தி போச்சு. அதோட மகிமை என்ன? எவ்வளவு கோரினாலும் குடிச்சா வயிறு அடங்கும். தண்ணீரால எவ்வளவு நாளும் கோரி குடிங்க. ஆனா கால் உள்ள பட்டுச்சு சொன்னா கால் கண்ட துண்டமா போய். அது அந்த 3 பேருக்கு தெரியாது. யாரு? அந்த வேதியருடைய மனைவி அந்த ஒரு சிறு குழந்தைக்கு. உள்ள இறங்குனாங்க, பாராச கங்கை வத்தி போச்சு. அப்ப இத பார்த்த அம்மை பத்திரகாளி ஆங்காரையம்மா கோவத்தோடு வேதியனை நான் பிடுங்கி பத்திரகாளி அம்மனுக்கு கோவம் வந்துருச்சு. என் பிள்ளைகளுக்கு பசிய மறுத்ததற்காக இந்த பாராச கங்கையை நான் உண்டு பண்ணி அத வந்து இப்படி நாசம் தான் ஆக்கி போட்டுட்டாங்க. அதனால அப்பேற்பட்ட வேதியனை பிடுங்கி தலைகீழாக நாட்டுகிறா. அப்படி நாட்டிய உடனே வேதியருடைய மனைவி அம்மா பத்திரகாளி அம்மா ஒரு தாலி வரம் தாயம்மா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீ உன் கணவனோட இருன்னு சொல்லி வேதியருடைய மனைவியையும் பிடிங்க தலையிலாக நாட்டி ஒரு சிறு குழந்தை எனக்கு அம்மா அப்பா வேணும் என்று சொன்னது. அப்ப அந்த பிள்ளையும் தலைகீழாக நாட்டி ஆண் பனை அளவர பனையாகவும் பெண் பனை நொங்கு காக்கும் பனையாகவும் அந்த சிறு குழந்தையை தென்னம் பிள்ளையாகவும் நாட்டி அப்பா பாலர்களே, உங்களுக்கு பசிய மறுத்தணும்னு நினைச்சீங்கன்னா பசிய மறுத்த வேணும் என்று சொல்லி என் தாயாகப்பட்ட பத்திரகாளி 7 சப்த கன்னி பெற்றெடுத்த சான்றோர் குல பிள்ளைக்காக